சாதாரண மனிதனாக இருந்தேன், உன்னை பார்த்த பின் சாதனாவின் மனிதனாகிவிட்டேன். இப்படிலாம் யோசிச்சிருக்கேன் பாத்தீங்களா நானு. Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. நீங்க தானே பயங்கர ரொமான்டிக்கான ஆளு. இப்போ என்ன பண்றீங்கன்னா நீங்க ப்ரொபோஸ் பண்றீங்க. கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், நான் கொண்ட பாசம் நிறம் மாறிடாது, ஐ லவ் யூ. போன் வந்து செகண்ட் லைன்ல போத்தோம் செத்திங்க. செகண்ட் லைன்ல போவே கூடாது. நான் எவ்வளவு நேரமா பண்ணிருக்கேன், என் போன் எடுக்க பேசாம நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இதுதான் ஃபர்ஸ்டா இருக்கும். போன் அடிச்ச உடனே எடுக்கணும், இல்லைன்னா வந்து காலி. இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நார்மல் பீப்புள் கிடையாது, அப்படியா? பயங்கர நார்மல் பீப்புள். ஆனா அதை வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு? அது நான் நிறைய சொல்லுவேனே. சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். AGS Entertainment கல்பாத்தி எஸ் தகோரும் வழங்கும் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் பிப்ரவரி 21 முதல். இண்டெக்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராத் தெமாவன். ஸோ இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோங்கிறதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து கல்யாணம்னாலே அச்சோ கல்யாணமா அது ஒரு பயங்கரமான ரெஸ்பான்சிபிலிட்டிப்பா அப்படின்லாம் சொல்கிற காலம் போய் கல்யாணம்னா இவ்வளோ ஜாலியாகவும் சிலர்லாம் இருக்கிறாங்களேப்பா அப்படின்னு நம்மளுக்கு சில இன்ஃப்ளூயன்சர் மூலமாக தோண வைப்போம்ல. அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. கலைச்செல்வன் அண்ட் சாதனா தான். வணக்கம்ங்க. வணக்கம். இந்த காதல் தினத்தில் வந்து என் காதலை அசத்திட்டாப்பா, இல்லை என் காதலி அசத்திட்டாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சில தினங்கள் இருந்திருக்கும். அது ஏதாச்சும் ஒன்று தான் இருந்திருக்கும், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அப்படி இருந்த வேலண்டைன்ஸ் டே, ஸ்பெஷலான வேலண்டைன்ஸ் டேனா என்னது? முதல்ல யார்கிட்ட கேட்கலாம்? யார் சொல்கிறீங்க? நாங்கள் ஒரு தடவை ஆக்சுவலாக காதலர் தினத்துக்குன்னு அப்படி ஸ்பெஷலாக எதுவும் ஆரம்பிக்கல. எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து நெக்ஸ்ட் அன்னைக்கு தான் வந்து 13th நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் 14th சரி என்னதான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது எதுவுமே கிடைக்கல. அப்போ வழியில் ஒரு இடத்துல இப்போ பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். பஸ் நிறுத்தும் போது அங்கே ஒரு சும்மா சின்ன கேக்கோ ஏதோ வாங்கி நைட்டு 12 மணிக்கு சர்ப்ரைஸாக கொஞ்சம் விஷ் பண்ணேன். நைட் இப்போ நம்ம ஊருக்கு போவோம்ல டிராவல்ஸில், அதில் போயிட்டு இருக்கும்போது இவங்க தூங்கிட்டாங்க. திருநாளும் எழுப்பி கூடனே ஒன்றும் அங்கே ரியாக்ஷனே இல்லை. அடுப்பா தூக்கம் வருது அப்படின்னு. எவ்வளோ ரொமான்ஸாக பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அங்கே ஒரு ரியாக்ஷனே இல்லை. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? நம்ம அந்த கேக்கை சாப்பிட்டு தூக்கி அதான் கேக்கு வேஸ்ட்டாக பேர் இல்லைன்னா சாப்பாடு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு ரிமெம்பர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா நைட் அந்த டைம்ல பண்ணதுனால எனக்கு ஞாபகம் இருக்கு. மற்றபடி அவங்க என்ன சஸ்பென்ஸ் ஏதாவது பண்ணாங்களா? நீங்களே கேளுங்களேன். நான் ரொம்ப போறேன் சஸ்பென்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி செலிப்ரேட் பண்றது எல்லாம் ரொம்ப போறேன். அவர் தான் வேலண்டைன்ஸ் டேனா கொஞ்சம் ஸ்பெஷலா பலூன் கிலூன்லாம் வாங்கி ஏதோ கேக் ஹாட். ஆமா, அப்பா நம்ம எங்க ஜென்ரேஷன்லாம் அப்படிதானே, பலூன் தான், ஹாட் பலூன், ஹாட் கேக். இப்ப நிறைய வந்துருச்சு. கார்டு கொடுத்துருக்கேன் 2 தடவை. அப்பெல்லாம் அந்த கிரீட்டிங் கார்டு போயிடுச்சு. அதெல்லாம் அந்த மெசேஜையும் வந்து அதை காப்பி பண்ணி 10 பேருக்கு அனுப்பி விட்டுறானுங்க ஒரே நேரத்தில். இப்போ அது அவன் நம்மளுக்கு தான் எழுதியிருக்கிறானா இல்லை எல்லாருக்கும் எழுதியிருக்கிறாங்க டவுட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சிருது. நீங்கள் என்ன அந்த மாதிரி என்ன கார்டில் என்ன மாதிரி கவிதைகள் எழுதக்கூடிய ஆளா நீங்கள்? கவிதையெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஒன்று, நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலான அந்த கவிதை யோசிச்சு அந்த அளவுக்குலாம் நமக்கு. இவர் ஆக்சுவலாக ஒரு கவிதை எழுதியிருக்காரு, மறந்துட்டாரு. இவர் வந்து சொன்னாரு, என்ன சாதாரண மனிதனாக இருந்தேன், உன்னை பார்த்த பின் சாதனாவின் மனிதனாகிவிட்டேன். இப்படிலாம் யோசிச்சிருக்கேன் பாத்தீங்களா நானு. மறந்துட்டாரு ஆக்சுவலா, அப்ப ரொம்ப முன்னாடி எழுதுனது. அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீங்க அதுவே மெய் மறந்து போய் தானே எழுதியிருக்கிறீங்க நீங்க. சூப்பர். அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு அந்த டீம் வருது. நான் சொன்னால சீக்கிரம் உங்களுக்கு செட் ஆயிரும்னு பாத்தீங்களா. சாதாரண சாதனா சூப்பருங்க. ஆனால் உண்மைக்குமே ரொமான்டிக்காக எழுதியிருக்கிறாப்ல. சரி நீங்கள் சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒன்றாவது யோசிங்க. இது வரைக்கும் பண்ணதில் ஒன்று கூட ரொமான்ஸாக பண்ணலையா நீங்கள்? மேடம் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு யோசிச்சு சொன்னா கூட அப்படியா அப்படின்னு. பர்த்டேக்கு நிறைய பண்ணுவேன், வேலண்டைன்ஸ் டேக்கு ஒன்றும் அப்படி ஸ்பெஷலாக எதுவும் பண்ணதில்லை. இவர் வாங்குற கேக்க 2 பேரும் சேர்ந்து வெட்டிக்க வேண்டியதுதான். அந்த ஒரு படத்துல கூட வரும்ல, சஸ்பென்ஸ் மாதிரியே கூட்டு போவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் என்னடா கேக் கட்டிங்க சஸ்பென்ஸ் தானே, சரி வாங்க. ஸோ இப்போ வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறதுனால காதலர்களுக்குள்ள உள்ள சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் முதல்ல ஒரு விசேஷம் நான் எடுத்து வரேன். அது என்ன அப்படின்னா பொசசிவ்னஸ். ஸோ பொசசிவ்னஸ் இல்லாத லவ் கிடையாது, பொசசிவ்னஸ் இல்லைன்னா அது லவ்வே கிடையாது அப்படிங்கிறதா நம்ம ஊர் கான்செப்டில். அப்படிங்கும்போது முதல்ல 2 பேருக்குள்ள யார்கிட்ட அதிகமான பொசசிவ்னஸ்லாம் இருக்குது உங்கள் 2 பேருக்குள்ள? அது எனக்கு தான். அவளுக்கு அதிகமாக இருக்கு. இப்போ முதல்ல நான் அவளை
புரிஞ்சிக்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் எனக்கு நிறைய டைம் தேவைப்பட்டது இவங்களை பற்றி புரிஞ்சிக்க. ஏன்னா அவங்க காமிக்கிற பொசிஷன்ஸை வச்சு தான் இப்போ வந்து எனக்கு அவங்க மேலே நிறைய ஒரு மரியாதை, இவங்களுக்கு இதை பண்ணணும், இது பண்ணா பிடிக்கல, கொஞ்சம் லேட் ரியாக்ஷன். பட் ஆனால் இப்போ நான் வந்து கொஞ்சம் முன்ன அவங்க ஏதாவது சொன்னால் கோவப்படுவேன். இப்போலாம் வந்து ஓகே அவங்க யாருக்கு நமக்காக தானே பண்ணுறாங்க அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வர்றது ரொம்ப வருஷம் தான். பட் இப்போதான் இப்போனா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து வச்சுக்கோங்களேன், அது புரிஞ்சுட்டு பண்ணுறதுக்கு அதை நான் எல்லாத்துலேயுமே சொல்லுவேன். ஒரு நீங்கள் லவ் மேரேஜே பண்ணியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வந்து வெயிட் பண்ணணும். நீங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறது எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ மேக்ஸிமம் அவங்க ஃபஸ்ட்டு எந்தெந்த விஷயத்துக்குலாம் பொசசிவ் ஆகிருக்கிறாங்க அதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எந்த விஷயம்? எல்லா மாதிரி பொண்ணுங்க இதில் தான் அவன் வந்து வேற யார் பொண்ணுக்கிட்டே நான் பேசிகிட்டு இருந்தா அந்த மாதிரி பொண்ணுங்கள்ட்ட இருந்து இல்லை, நான் வேற யார் கூடயும் ரொம்ப டைம் யார்கிட்ட கூடயுமே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னு தான் ஏன் அவங்க கூட நீங்கள் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? அதாவது அந்த டைமை வந்து நான் இவ கூட இருக்கணும், இவளுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட இது எனக்கு கேட்க வேண்டியது இருக்குது. எல்லாத்துக்கும் என்கிட்ட பேசணும், பெர்மிஷன் கேட்கணும், இல்லை என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது பசங்களுக்கும் சில வேலையெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும், அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க பொண்ணுங்க? அது இனிஷியலாக அப்படி தான் இருக்கும். நமக்கு நம்ம ஓகே இவர்கிட்ட ஒரு செக்யூரிட்டி, ஒரு சேஃப்டி, இவர் போக மாட்டார் நம்மளை விட்டு எங்கேயும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளும் அப்படியே மூவ் ஆன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி இவருக்கு போயிடுவாரோ, நம்ம ரொம்ப லவ் பண்ணிடுவோம் ஒருத்தர் இல்லையா. ஸோ அவரை விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட். ஸோ அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனாலோ இல்லை மற்ற பொண்ணுங்க கிட்ட பேசினாலோ வேற யார்கிட்ட பேசினாலும் நமக்கு சரி ஓகே எங்கே போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் இனிஷியலாக இருக்கும். நம்ம எவ்வளோதான் லவ் பண்ணியிருந்தாலும், ஏன்னா மென் மேலே எப்போவுமே விமனுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ கொஞ்சம் நாளாக புரிஞ்சிடும், சரி ஓகே இவர் என்ன இருந்தாலும் நம்மளோடவர், நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு தெரியும் போது கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இது அதுக்கு லாய்க்கு கிடையாது அப்படின்னு செட் ஆனதுக்கு அப்புறம் யோசிக்க மாட்டேன். அது இல்லாம போன் வந்து செகண்ட் லைன்ல போத்தோம் செத்திங்க, செகண்ட் லைன்ல போவே கூடாது. நான் எவ்வளவு நேரமா பண்ணிட்டு இருக்கேன், என் போன் எடுக்க பேசாம நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, இதுதான் ஃபர்ஸ்டா இருக்கும். போன் அடிச்ச உடனே எடுக்கணும், இல்லைன்னா வந்து காலி. அடுத்து மன்னிப்பு நம்ம நிறைய கேட்க வேண்டியது இருக்குல்ல உட்காந்து. ஆமா, அது இதெல்லாம் பார்க்கும்போது தான் வேலண்டைன்ஸ் டேயும் வேண்டாம், காதலர் தினமும் வேண்டாம் அப்படின்னு அப்படியே இருந்துடலாம் போல. இந்த தாடி இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வளர்த்துட்டு தேவதாசமா இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது. அதை நீங்க அனுபவிச்சு பார்க்கணும் லைஃப்ல. உங்களுக்காக ஒருத்தர் உங்களுக்காக உங்களே விரும்பிட்டு உங்களே நினைச்சுக்கிட்டு. எனக்கு இன்டர்வியூ செக்ஷன் மாதிரி இல்லை, ஏதோ நான் கவுன்சிலிங் செக்ஷன்ல அந்த மாதிரி இருக்கு எனக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் மேல எனக்கு டவுட்டா தான் இருக்கு, ஏதோ கதை விடுறாருன்னு நினைக்கிறேன். ஏங்க நெசத்துக்குமே இல்லைங்க. இல்லை உண்மையாக வந்து சொல்லணும்னா கண்டிப்பாக இதை பண்ணணும். அப்போ தான் வந்து லைஃப்பில் நீங்கள் நிறையா புரிஞ்சுப்பீங்க. நம்ம பசங்க கூட நிறையா ஜாலியாக ஃபன்னாக அதெல்லாம் இருக்கிறது வேற. உங்களுக்குன்னு ஒரு ஒய்ஃபோ இல்லை ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டோ வரும்போது நிறையா நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக நான் சொல்கிறேன், உங்களுக்கான புரிதல் நிறையா இருக்கும். நீங்கள் யாருன்னு அப்போ தான் உங்களுக்கே புரியும். இப்போ உங்களால் இதெல்லாம் முடியுமா, இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து உங்கள் கூடயே ஒருத்தங்க நின்று சப்போர்ட்டிவாக இருக்காங்க பாருங்க, அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல, அது வந்து பல காரணங்களால எக்கனாமிக்கலாவோ இல்லை ஸ்டடீஸ் வைஸாவோ பண்ண முடியாமல் இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும், என்னோட ஆம்பிஷன் இதுதானே தோணும் போது கூட ஒருத்தவங்க வந்து நீ பண்ணுறா நான் கூட இருக்கங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும். எனக்கு ஆக்சுவலாக இந்த ரீல்ஸ் இதெல்லாம் பண்ணும்போதே வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து ரொம்ப ஃபர்ஸ்ட்லாம் சப்போர்ட்டே இருக்காது. அப்புறம் இவன் வந்து உனக்கு என்ன பிடிக்குதோ எனக்கு தெரிஞ்சு போச்சு, உனக்கு இதுதான் பிடிக்குதுன்னு, தைரியமாக பண்ணுங்க, ஜாலியாக பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க அப்படின்னதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. ஸோ அந்த சப்போர்ட் வந்து ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக தரும். செம்மையா பேசிட்டீங்க, ஒரு நிமிஷத்துல அவங்க வந்து டான் பிரியங்கா மோகன் மாதிரி ஆகிட்டீங்க நீங்க அவங்கள. இல்ல ஆக்சுவலா அவங்களுக்கும் அப்பப்போ வந்து சின்ன ஒரு வேலண்டைன்ஸ் டேவை தவிர அப்பப்போ ஒரு சின்ன வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்றது, ஒரு டெய்லி வந்து ஃபோன் பண்ணி ஐ லவ் யூமா அப்படிங்கிறது மட்டும் வேலண்டைன்ஸ் டே இல்லை. என்னம்மா சாப்பிட்டியா, என்னம்மா நல்லா தூங்குனியா அப்படி கேட்கறதுமே வந்து ஒரு நல்ல இதுக்கான நல்ல வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் தானே. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பேசும்போது ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே போயிடலாமா? இந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா, அவர் உங்களை பற்றி கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கல அப்படின்னா, அந்த விஷயம் நான் கிடையாது அப்படின்னா நீங்கள் அவரை ஸ்லாப் பண்ணலாம். கரெக்டாக சொல்லிட்டாப்ல அப்படின்னா கரெக்டாக சொல்லிட்டாப்ல அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அது எப்படினாலும் ஃப்ளையிங் கிஸ்ஸோ இல்லை கிஸ்ஸோ அது எப்படினாலும் கொடுத்துக்கலாம், அது யுவர் விஷ். ஓகேவா? டன். யார் அதிகமான ஸ்லாப் வாங்குறா, யார் அதிகமான கிஸ் வாங்குறாங்கிறது ஓடவே கூடாது. மேரேஜ் டேட்டு வெட்டிங் டேட்லாம் இப்போ உள்ள ஆள்கள்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீங்க, அதனால் அதில் மாட்டி விட முடிய மாட்டேங்கி. அவங்க ப்ரொப்போஸ் பண்ண டேட் இருக்குல்ல, இல்லை நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ண டேட் இருக்குல்ல, அந்த டயத்தில் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, என்ன ட்ரெஸ்னால் என்ன கலர் இருந்துச்சு? அவங்க வந்து ஒரு ப்ளூ ஜீனு பிளாக் டிஷர்ட்.
எப்படி இப்போ வந்து அவங்க உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு? அது நான் நிறைய சொல்லுவேனே. அது தப்புனா நீங்க ஸ்லாப் பண்ணணும், கரெக்ட்னா நீங்க இது எப்படினாலும் மாட்டோம். ஓகே ஒன்று கரெக்டா? ஓகே. அவங்க உங்களுக்கு தெரியாம பண்ற ஒரு பெரிய ஒரு தப்புனா என்ன? அதாவது என்ன ஒரு சின்ன சின்ன தப்புன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது நான் வீட்டை விட்டு வெளில போகும்போது எனக்கு தெரியாம பண்ணிட்டு வந்துருவா அப்படின்னா வீட்டுக்கான பொருள் வாங்குறது. நான் காலையில போவேன், வெளில வந்து பார்த்தா இந்த மாதிரி நாலு தொட்டில செடி இல்லைன்னா ஏதாவது ஒரு சில பல வீட்டுக்கான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், இது நேத்து இல்லையேம்மா அப்படின்னா இன்னைக்கு தாங்க ஆர்டர் பண்ணேன் வந்துருச்சாரு. அந்த மாதிரி சில பல விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இல்லை, அதுவும் பார்த்து கொஞ்சம் எக்கனாமிக்கலா இருக்கிறது தான் பண்ணுவாங்க. கோவம் வர இருந்தாலும் ஓகே, அவங்களுக்கு இதான் பிடிச்சிருக்கு. நான் அதான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் எல்லாம் அது கோவப்படுவேன். இப்ப வந்து சரி அவங்களுக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு விட்டுறது. நீங்க இருக்கிற டைம் உங்களை ஏமாத்திட்டு அவர் பண்ற தப்பு என்ன? ஏதாச்சும் ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் மாதிரி சொல்லிட்டு அங்கிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது, இல்ல வேற எங்கேயாச்சும் அப்படி போறது, அந்த மாதிரி இப்போ ஃப்ரைடே நைட்டு சாட்டர்டே நைட்டு அந்த மாதிரி அதுதான் எப்பயுமே நடக்கும். நான் அங்கேயே இருப்பேன், இந்த போயிட்டு வந்துடுற மாம்பாரு, அங்க போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, அப்புறம் இன்னொரு ஃபோன் பண்ணிட்டு 10 நிமிஷத்துல வீட்டுல இருப்போம் மாம்பாரு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் அவர் வரமாட்டார். அதுதான் அவர் பண்ற பயங்கரமான. 10 நிமிஷத்துல வரமாட்டேன், 1 மணி நேரம் கழிச்சு அப்ப அதை கொடுத்துடலாம். அவங்க வந்து அவங்க நினச்சிருப்பாங்க இந்த விஷயம் அவங்ககிட்ட தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு வியர்டு ஹேபிட் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த விஷயம் ஆல்ரெடி அவங்கள போய் தெரிஞ்சிருக்கும். ஏதோ மறைக்கணும்னு நினைக்கிற, கஷ்டப்பட்டு மறைச்சிக்கோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த விஷயம் என்னது? ஹிடன் டேலண்ட். அவ வந்து நல்லா பாடுவா, ஆனால் அது வந்து நிறைய டான்ஸ் ஆடுவான்னு எல்லாத்துக்கும் தெரியும். நல்லா பாடுவா, அது வந்து அவள்கிட்ட சொன்னதில்லை, பட் ஆனால் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். பாடலாம் எங்க போறோம்? ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாட சொன்னேன். பாடிட்டீங்கன்னா அது ஃபேக்கா இல்ல கிஸ் கொடுத்தலாமா ஸ்லாப் கொடுத்தலாம் இப்ப முடிவு. தேவனே தேவனே தேவனே. ஓகே கம் ஆன் பாடுங்க. என்ன எனக்கு பாட்டு எதுவுமே அப்புறம் இப்போ ஏதாச்சும் இப்போ ரீசெண்டா என்ன பாட்டு கேட்டீங்க? எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, எதுவும் இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது, குயிலே குயிலினமே ஓகே நீங்க கிஸ் எடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானா ரீல்ஸ் பற்றி நம்ம போகலாமா? ரீல்ஸ்லாம் போகும்போது வந்து எனக்கு பயங்கர ஜாலியாக இருக்கும். ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கார்ட்டூன் பார்க்குற மாதிரி இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இருக்குது. பட் இது வந்து பார்க்குற எங்களுக்கு ஜாலியாக இருக்குது, பட் பண்ணுற உங்களுக்கு வந்து அதை தாண்டி வந்து உங்கள் ரிலேட்டிவ் சைடாக இருக்கட்டும் அதெல்லாம் இருக்குல்ல, என்னப்பா ஒரு வயசு வந்துருச்சு, எனக்கே சொல்லுவானுங்க வயசாகிருச்சு இன்னும் இது ஒரு வேலைன்னு பார்த்து இதை வேலையாகவே மதிக்க மாட்டானுங்க அவனுங்க. அதுதான் பிரச்சனையே. அதே மாதிரி அவங்க வந்து அது நம்ம பண்ணுறாலுமே ஒரு வேலைக்கு போறியா நீ வந்து என்னம்மா நீ ஒரு குடும்பஸ்தி ஆகிட்டுனா இந்த வேலையை பார்க்க வேண்டியதானம்மா, குடும்பஸ்தர் ஆகிட்டுன்னு நீ அந்த வேலையை பார்க்க வேண்டியதானப்பா, அதை விட்டு இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி 2 ரீல்ஸ் போட்டுட்ருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு டாக்கெல்லாம் வந்திருக்கா உங்களுக்கு இது வரைக்கும்? இல்லை ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்க்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா இருக்குன்னொடனே எங்களுக்கும் எங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் சரி இன்னும் நம்ம நல்லா பண்ணணும், நல்ல கண்டென்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தோணிகிட்டே இருக்கும். அது இல்லாமல் நான் வந்து அந்த பாட்டு பாடினேன்ல, அது வந்து சில டைமில் நாங்கள் வீட்டில் எங்கே ஏதாவது அப்பப்போ ஏதாவது சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து நீ தானம்மா என் தரணும் சொல்ல எஞ்சி ஓடி போயிரு அடிச்சு அதெல்லாம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. திரும்ப வந்து பாடிட்டு அடிதான். அதாவது அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அதாவது நம்ம அப்படியே ஹாயா சோஃபால உட்காந்துருப்போம், இது கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணலான்னே நான் வந்து அப்படியே அங்கே சோஃபால இருந்து பாடுவேன், நீ தானம்மா என் தரணும் அங்கிருந்து தான் ஒன்று பறக்கும் கொஞ்சம் வந்து ஒழுங்கா என் கூட வேலை செய்யுது. ஸோ அதெல்லாமே வந்து அப்புறம் ஒரு இது வந்து இப்போ என்ன யோசிக்க ஆரம்பிச்சோன்னா வந்து ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எடுக்கலாம்ல நம்ம இந்த மாதிரி. ஸோ நாங்கள் டே டு டே லைஃப்லேயே இப்போ அதை கொண்டு வந்துட்டோம். ஸோ இது நம்ம எப்படி அடுத்த கண்டென்ட் எடுக்கணும், எப்படி மக்களுக்கு ரீச் ஆகும், அதாவது ஒரு கண்டென்ட் போட்டு அது மக்களுக்கு ரீச் ஆகணும்னா எங்களுக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏன் இது மக்களுக்கு பிடிக்கல, நம்ம இப்போ நல்லா பண்ணலையோ. ஸோ அது வந்து இப்போ டே டு டே லைஃப் ஆயிடுச்சு. பட் நீங்கள் சொல்றதுக்கு நிறைய பேர் இருந்து வந்து இனிஷியலாக வந்து அந்த கேள்வி இருந்துச்சு, இதெல்லாம் ஒரு வேலைன்னு. இப்போவும் எங்கள் அப்பா திட்டிட்டு தான் இருக்காரு, எதுக்குடா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இப்பவும் திட்டுவாரு. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, சும்மா போய் வேலையை பாரு உருப்படி அப்படிம்பாரு. நான் சொல்லுவேன் ஏதாவது ரீல்ஸ்ல தப்பா இவர் திட்டுற மாதிரியோ இல்ல ஏதாவது பண்ற மாதிரி போட்டா இந்த மாதிரிலாம் போடாதம்மா, ஏமா அப்படிலாம் போடுற அப்படின்னு எங்க அம்மா. அவங்களால அதெல்லாம் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அடுத்து ஒரு ரேபிட் ஃபயர் செக்மெண்ட் இருக்கு, அதுக்குள்ள போயிடலாமா? ஓகே. முதல்ல யாரு முதல்ல காலைல அதிகாலையில் யார் எந்திப்பா? அதிகாலை இல்ல காலையில
எத்தனை மணி? அதிகாலை காலை 7 மணி. 7 மணி அதிகாலையில. சண்டை போட்டு அதிகமா யார் பேசாம இருப்பா 2 பேர்ல? கொஞ்சம் இன்னும் அதிகமா அந்த சைடு தான் போறது தம்பு. யார் சண்டை போடுவா? அதுவும் நீங்க தான். அதிகமா சாரி கேட்கறது யாரு சார்? அதுதான். அதிகமா வந்து சண்டை போடும்போது யூஸ் பண்ற வார்த்தை வந்து 2 பேர்ல யார் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவா? நான் பல சில பயங்கரமான எறும்பும் மாடு அது இதுன்னு பல சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவேன். 2 பேர்ல யார் பயங்கர அராத்தான ஆளு? ஏங்க இது வரமாட்டீங்க. ஓகே ஓகே. 2 பேர்ல யார் பயங்கர ரொமான்டிக்? நான் அடுத்து வந்து இப்போ ஜென்ரலான சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறேன், ஓகேவா? இதெல்லாம் வந்து இப்போ இன்ஃப்ளூயன்சர் ரீதியான கேள்வி, ஓகேங்களா? இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நார்மல் பீப்புள் கிடையாது, அப்படியா? பயங்கர நார்மல் பீப்புள். ஆனா அதை வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ நீங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சருங்கிறதுனால இப்போ உங்களுக்கு சில இன்ஃப்ளூயன்சர்ஸோ சம் யூடியூப் சேனலில் உள்ள கிரியேட்டர்ஸ் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குல்ல, உங்கள் ஃபேவரட் யாரெல்லாம்? நீங்கள் போர் அடிக்கிற நேரம் இப்போ நிறைய பேர் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருக்கிறதுக்கு உங்கள் வீடியோ பார்க்குறாங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் சில வீடியோஸ் பார்க்கணும்ல. உங்களுக்கு ஃபேவரட் யாரெல்லாம்? இன்ஃப்ளூயன்சர்லையும் சரி யூடியூப்லையும் சரி, நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து நான் மேம்கிட்ட கேட்குறேன். நான் என்னோட கண்டென்ட் தவிர மற்றது பார்க்கணும். ஃபுட் வீடியோஸ் நிறையா பார்ப்பேன். ஃபுட் சேனலில் வந்து இந்த ரோலிங் சார்னு ஒரு யூடியூப் சேனல் பார்ப்பேன், அது நிறையா போடுவார், அவரது பார்த்துருக்கேன் நிறையா. அப்புறம் ஃபுட்டு தான் நான் மெயினாக பார்ப்பேங்க, ஏன்னா நான் ரொம்ப ஃபுட்டி. அதனால நான் வேற ஏதாவது பார்க்கணுன்னா ஃபுட்டு பார்ப்பேன், இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் பார்ப்பேன். ரீல்ஸ் ரொம்ப இந்த மாதிரி காமெடி அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் பார்ப்பேன். ஏன்னா அதை பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேற தோணாது. அதுக்காகவே நான் அதை வந்து பார்க்க கூடாதுன்னு நினைப்பேன். அதே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு அந்த கண்டென்ட் நம்மள்ட்ட ஓட ஆரம்பிச்சிடும், நமக்கு திங்கிங் பண்ண வராது. அப்புறம் நிறைய ஏதாவது படிக்கிறது முன்னாள். ஆனால் காலேஜ் தாண்டி படித்ததே கிடையாது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறேன், அங்கங்கே ஏதாவது வர்றது. இதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு கண்டென்ட் எடுக்கணுமோ இதுக்காகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் உங்ககிட்ட நான் கேட்குறது அந்த லவ் லைஃப் அண்டு மேரேஜ் லைஃப் இருக்குல்ல. எனக்கு என்னென்னா இப்போ ஜென்சி பசங்க அடுத்து இந்த ஆல்ஃபா இதெல்லாம் சொல்கிறாங்க, சிக்மா ஆல்ஃபாலாம் வரும்போது அந்த பசங்கள்லாம் இப்போ பயப்படுறாங்க. என்னென்னா லவ்வே பயப்படுறாங்க. லவ்வே ஜேர்னரே மாறிடுச்சு, ரொம்ப ஜேர்னர் மாறி இப்போ லவ்வெல்லாம் 1 மந்த் தாக்கு பிடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஜேர்னருக்குள்ளே வந்துட்டாங்க. கமிட்மெண்ட் போகும்போது இல்லை, கமிட்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னொன்று மேரேஜ் ஆனால் டைவர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தாட்டு இப்போ பிரபலமாக பேசப்படுது. அப்படிங்கும்போது நான் இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே லவ் பண்ணி கமிட்மெண்ட் ஆகி அப்புறம் மேரேஜ் லைஃப்குள்ளே போய் அதை வந்து ஸ்மூத்தாக ஹாப்பியாக லீட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ லவ் எப்படி இருக்குது? நீங்கள் அந்த லவ்ங்கிற ஜானரை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது? நாங்கள் 2 பேரும் அப்படியே தான் இருக்கோம். நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனீங்க, நாங்கள் 2 பேரும் அப்படியே தான் இருக்கோம். முன்ன இருந்ததோட இப்போ இன்னும் கொஞ்சம் அவன் மோர் பொசசிவாக இருக்கா, நான் அவன் மேலே ரொம்ப பொசசிவாக, அப்படி தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா வந்து அதான் நாங்கள் எல்லாருக்குமே ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்கும். நாங்கள் வந்து விட்டு கொடுக்கணும், அவன் வந்து விட்டு கொடுக்கணும். அதை தாண்டிட்டிங்கனாவே லைஃப் ஜாலி தான். எப்படியும் வெளியில போனா பார்ட்டிக்கு போனா லேட்டா வந்தா திட்டுவாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். போனா லேட்டா தான் வருவான்னு தெரிஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அனுப்புறதும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ரெகுலரா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே கொஞ்சம் டைம் விட்டீங்கன்னா, பட் ஆனா டைம் அது, ஆனா அது எல்லாத்துக்கும் அந்த இது ரொம்ப கஷ்டம் தான். நாங்களும் அதை தாண்டி தான். ஆனால் இப்போ இருக்கிறத பார்த்து லவ் பார்த்தா பயமாக தான் இருக்கு. ஆக்சுவலாக என்ன பண்ணுறதுன்னு தெரில. நமக்கும் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஃப்யூச்சர் என்ன எப்படி இருக்குன்றது பயமாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்குலாம் இப்போலாம் அட்வைஸ்லாம் பண்ண முடியல. ஆக்சுவலாக அட்வைஸ்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற இது கிடையாது, அந்த மாதிரி ஜென்ரேஷனே கிடையாது. அவங்களா பட்டு அதுலேருந்து வெளில வந்து மீண்டு அப்படி தான் பண்ண முடியுமே தவிர யாருக்குமே இப்போ அட்வைஸே பண்ண முடியாது. அவங்களே லேர்ன் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் உங்ககிட்ட கேட்குறது பேரண்டிங் பற்றி நான் கேட்குறேன். ஸோ பேரண்டிங் அப்படிங்கும்போது இப்போ உள்ள ஜென்ரேஷன், ஏன்னா அப்போ வந்து இருக்கும்போது பயங்கரமாக அப்பாக்கள் அடிப்பாங்க. ஸோ வந்து ஒரு விஷயம் பண்ணோம், தப்பு பண்ணுறோன்னு அடிப்பாங்கன்னா அதை நம்ம திருத்திக்கிறதுக்கு பயப்படுவோம். பட் இப்போ ஏதாச்சும் நம்ம திட்டி பேசினாலே ஒரே வார்த்தையில் சோசியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, மை பேரண்ட்ஸ் ஆர் ஸோ டாக்ஸிக் அப்படின்றாங்க ஒரே வார்த்தையில். அதுவும் பேரண்ட்ஸை சொல்ல மாட்டேங்கிறாங்க, பொதுவெளியிலே சொல்லி முடிச்சிடுறாங்க பசங்க. அப்படிங்கும்போது இப்போ உள்ள பேரண்டிங் பண்ணுற பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க இப்போ உள்ள பேரண்டிங் பண்ணுறதுக்கு? இல்லை, நாங்கள் அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் வந்து நம்மளும் அதெல்லாம் பார்க்குறோம்ல. ஸோ அந்த விஷயம் வந்து பசங்களுக்கு தோணக்கூடாதுன்னு அதை தான் அவன் ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்னான். நான் அவங்கள்ட்ட ரொம்ப பேசுவேன், என்னம்மா இன்னைக்கு ஸ்கூலில் நடந்தது, என்னம்மா பண்ணீங்க, ஒரு கிளாஸ்க்கு போகணுமா, இதெல்லாமே வந்து இன்னைக்கு பேட்மிண்டன் போகணும் நான் ஆசைப்படுவான். ஆனால் நான் வேண்டாமா படி, அந்த மாதிரி கொஞ்சம் டைம் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம். அதுவும் என்ன பண்ணுறோன்னா நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அவங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் மீட்டிங்ஸில் இருக்கீங்க. அப்போ வந்து அவங்க உங்கள் ஆஃபீஸில் நடக்கிற இதை வந்து நீங்கள் அவங்க மேலே தான் ஆப்வியஸாக திணிப்பீங்க, அவங்க கோபத்தை எல்லாத்தையும். அப்போ வந்து அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க இல்லையா. அது நிறைய பண்ணுவா. என் மேலே இருக்க கோபத்தை இல்லைன்னா யார் மேலே இருக்க கோபத்தை வந்து பசங்கள்கிட்ட காமிப்பா. அது வந்து தப்புன்னு சொல்லுவேன்.
அப்புறம் அவ புரிஞ்சுட்டு சில டைம் நான் ரைஸ் ஆகும்போது அவ வந்து டவுன் பண்ணிக்குவான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து. பேரண்டிங் கஷ்டம் தாங்க இப்போ பண்ணுற பேரண்டிங்மா. பழையபடி நம்ம வளர்ந்த மாதிரிலாம் ஆக்சுவலாக கிடையாது. நாங்கள் வளர்ந்த மாதிரி நீங்கள் வந்து அது மாதிரி கிடையாது. ஆனால் இப்போ கஷ்டமாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய சோஷியல் மீடியாவோட இன்டர்வென்ஷனும் நிறையா இருக்குது இல்லையா. டிவி, இன்டர்நெட்டு, அப்புறம் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாமே இப்போ பசங்களும் பார்க்குறாங்க. எல்லா பசங்களுக்கிட்டையும் ஃபோன் இருக்குது. பட் கொஞ்சம் பசங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் மேபி இதை சரி பண்ணலாம். இப்போ யாரும் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, ரொம்ப எல்லாம் பிஸியாக இருக்காங்க. ஒன்று இன்ஸ்டா இந்த மாதிரி வீடியோஸ் இருக்காங்க, இல்லை ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபே பிஸிங்க. இப்போல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுலேயும் எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. அதனால் பசங்க கூட கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபோனை நோண்டுறோம் இல்லையா. பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது நமக்கு அப்பா நமக்கு ஒரு 10 நிமிஷம் கிடச்சிருக்கு, இந்த நீ டிவி போட்டுக்கோ அப்படின்ட்டு நம்ம ஃபோன் நோண்டுறோம் இல்லையா. அதெல்லாம் பண்ணாமல் கிட்ஸ் கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணால் இதை சரி பண்ணலாம். நீங்கள் இது வரைக்கும் இவங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் இதுவரை கேட்காமலே வச்சுருந்துருப்பீங்க மனசில். இப்போ கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட்கலாம். நான் அந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி தரேன் நான், ஜஸ்ட் ஃபார் இன்டர்வியூ. ஓகேங்களா? உங்களுக்கும் இருக்குது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தாய்லாந்து ட்ரிப் போனோம். நல்ல கேள்வி. விட மாட்டேன். ஏங்க இவ கூட கோவா போயிட்டு வந்தாங்களா? என்ன கோவா பக்கம் கூட போனது இல்லைங்க. தாய்லாந்து தானேங்க, விட வேண்டியதானே. ஏங்க எப்படி பண்றீங்க நீங்க? தாய்லாந்து எதுக்கு ஃபேமஸ் ஃபார்? எதுக்கு ட்ரிப்புக்கு? நிறைய சீனரிஸ் நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லா. நானும் வருவேன். தாய்லாந்து எவன் போவான்? இப்ப நீங்க கேட்கலாம். நீங்க அந்த தாய்லாந்து போற காசுல எனக்கு ஜிமிக்கி வாங்கி தருவீங்களா? அந்த பேக்கேஜ்ல அந்த இதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்றோம். நீங்க தானே பயங்கர ரொமான்டிக்கான ஆளு. இப்போ என்ன பண்றீங்கன்னா நீங்க ப்ரொபோஸ் பண்றீங்க, நீங்க அதை அப்சர்வ் பண்றீங்க, அப்புறம் நீங்க ப்ரொபோஸ் பண்றீங்க. ஓகேவா? ஓகே, ரெடி? 1 2 3 ஆக்ஷன். மறுபடியும் முதல்ல இருந்தா ஓகே, ப்ரொபோஸ் பண்ணணுமா? ப்ரொபோஸ் தான் பண்ணணும். கேன் யூ மேரி மீ? நல்லா இல்லையா? இல்ல இல்ல, ரியல் ப்ரொபோசல். ரியல் ப்ரொபோசல். ஒரு ஃபீலோட உள்ள இருந்து அடி பட்டாம்பூச்சோட வரணும். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், நான் கொண்ட பாசம் நிறம் மாறிடாது. ஐ லவ் யூ. ரிங் மிஸ் ஆகுது. இந்த பிறவி மட்டும் இல்லை, எல்லா பிறவிலையும் நான் உங்க கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். டைம் இல்லை. இங்கேக்காக நேரம் ஒதுக்கி இந்த அழகான இன்டர்வியூ 2 பேரும் அழகாக வந்து கொடுத்துட்டு போனதுக்காக ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். AGS Entertainment கல்பாத்தி எஸ் தகோரும் வழங்கும் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் February 21 முதல்.